இந்த செஷனில் பசில் டைப்லேருந்து ஒரு கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஒன் ஏபி ப்ளஸ் சிசிஏ ஈக்குவல் 697 and there is no carry over in addition, find the value of a plus b plus c. நார்மல் அடிஷன் தான், பட் ஒவ்வொரு நம்பரும் 3 டிஜிட் நம்பர் கொடுக்காம அவங்க லெட்டர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 a bன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் அனதர் நம்பர் சிசிஏ அடிஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணால் 697 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னும் அனதர் கண்டிஷன்ஸ் தேர் இஸ் நோ கேரி ஓவர் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 573 245 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 3 and 5 ஆட் பண்ண 8 கிடைக்குமா? இங்கே நமக்கு ஏதாவது நம்பர்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகுதா? கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கேரி ஓவர் தெர் இஸ் நோ கேரி ஓவர் இன் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் சேம் நார்மல் அடிஷன் மாதிரி தான் டூ அது 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 கிடைக்கணும். யூனிட் டிஜிட் இங்கே 7 இருக்குது. அப்போது நான் எக்ஸாம்பிள் பி இருக்க பிளேஸுக்கு வந்து நான் 3 எடுக்கிறேன், நமக்கு 7 கிடைக்கணும். அப்போது ஏ இருக்க பிளேஸ்க்கு என்ன இருக்கணும்? 4 இருக்கணுமா? எஸ், 4 இருக்கணும். சப்போஸ் வந்து இப்போ 1 a b c c a 6 9 7 அப்படின்னு வச்சு சேம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், பி இருக்க பிளேஸுக்கு 4 எடுக்கிறேன் அப்படின்னா ஏ இருக்க பிளேஸில் 3 எடுத்தால் தான் நமக்கு இங்கே இருக்க 7 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் நான் இங்கே A4 எடுத்தேன் அப்படின்னா அப்போ இங்கேயும் 4 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்குது. அப்போ சிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 5 இருக்குமா? இப்போது 4 + 5 9. இங்கே நான் ஏக்கு 3 எடுத்துருக்கேன். அப்போ இங்கே ஏக்கு 3, இங்கே 9 வரணும். அப்போ சிக்கு வந்து 6 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்போது சேம் இங்கேயும் சி தான் இருக்குது, அப்போ இங்கேயும் சி தான் இருக்கும். அப்போது 1 + 6 7 வரும். ஆனால் இங்கே 6 தான் இருக்குது. அப்போது நம்ம எடுத்த இந்த கண்டிஷன் படி ராங் அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் படி பாருங்கள், C5ன்னு எடுத்துருக்கோம். அப்போது C5 அப்படின்னு வரும். அப்போது 1 + 5 6. அவங்க சொன்ன கண்டிஷன் படி நமக்கு இங்கே கிடைக்குதா? 6 9 7 அப்படின்னு, அவ்வளோதான். அப்போது நம்ம இந்த அடிஷன் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3 அண்ட் தென் சியோட வேல்யூ 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a + b + c அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது 4 + 3 + 5 9 12. அப்போது சம் ஆஃப் a + b +